வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். மிக முக்கியமான செய்தி, கனடாவில் இருக்கிறார்கள் கவனமாக பார்க்க வேணும். நீங்கள் விடிய ஒளிம்பி பார்க்கல ஏதோ பிரபஞ்சம் அழிய போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னடாப்பா வளமையான லைட்டை காண இல்லை, அதாவது குளிர்காலத்தில் கூட வார வெயில காணலன்னு பார்த்து பயந்திருப்பீங்கள், இதன்றிருப்பீங்கள். இப்போ வானத்தில் நீங்கள் காரில் போய்க்க பார்த்துருப்பீங்கள் எப்படி இருக்கிறதுன்றது. அது சம்பந்தமாக விஞ்ஞான பூர்வமாகவும் இந்த என்வாய்மெண்ட் கனடா விடுத்த அறிவித்தல், அதை விட விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் கொடுத்த தகவல்களை பற்றி நாங்கள் இப்பொழுது உங்களது நன்மைக்காக தொகுத்து தரப்போகிறோம். பார்த்த உடனே நீங்கள் பகிர்ந்து விடுங்க, மற்றவர்களும் இதை அறிய வேணும், அவர்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்க வேணும் என்ன விஷயம் என்று பெறப்போகிறோம். Ranking for the city today, and you can certainly see why here where I am. Toronto with the worst air quality ranking according to a website that tracks air quality for over 100 large ஆம் உறவுகளே, நேற்றுத்தான், அதாவது 14ஆம் திகதி ஜூலை 2026 உடனடியாகவே நான் என்வாய்மெண்ட் கனடாவினுடைய அந்த அலர்ட்டை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருந்தான். அதாவது இந்த வேர்ல்டிலேயே உலகிலேயே அதிகளவாக மாசடைந்த வழியை, அதாவது ஏர் குவாலிட்டி என்று சொல்லப்படுகிற அதனுடைய தரம் மிக தாழ்ந்ததாக இருக்கிற வளிமண்டலத்தை டொரண்டோ சிட்டியும் ஒன்டாரியோவினுடைய மேக கூட்டமும் பெற்றிருக்கிறது என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது, சமிஞ்சைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் விடிய எழும்பி இந்த அரிய காட்சியை பார்த்திருப்பீர்கள். ஏன் அரிய காட்சி என்று சொல்கிறேன்டா, இது இரவே நள்ளிரவே தொடங்கிடுது, ஆனால் நீங்கள் விடிய எழும்பி பார்க்க ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள போகிற உணர்வு வந்திருக்கும். டொரண்டோவில் இந்த கடினமான வெப்பநிலை, ஒன்டாரியோ கனடாவில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வரலாறு காணாமல் 39 பாகைசி 38 39 40 பாகைசியை 14ஆம் தேதி எட்டி பிடித்திருந்தது. இதன் வாயிலாக இந்த ஒன்டாரியோவினுடைய சில பகுதிகளில் காட்டு தீ, மரங்கள் தீப்பற்றி எரியும். ஏன் தீப்பற்றி எரிய வேணுமெண்டா, வெப்பநிலை கூடும். உங்களுக்கு தெரியும், சமர் நேரங்களில் என்னென்று காட்டு தீ காடுகளுக்கு வர்றது, ஆஸ்திரேலியாவில் பரவுறது, அதை விட பிரான்ஸ்லேயும் பரவி கொண்டிருக்கிறது. என்னத்துக்கு கண்டா, காட்டில் இருக்கிற சதுப்பு நிலங்களில் புட்டறைகளில் இருந்து மெதேன் வாயு கழிவுகள் அதுகள் எல்லாம் நுண்ணங்கி இதால் மெதேன் CH4 என்று சொல்கிற மெதேன் வாயு, உயிர் வாயு வெளியில் போய்க்கல அது தீப்பற்றக்கூடியது, பயோகேஸ். அப்போ வெப்பநிலையும் அதிகமாக இருக்கல, அது ஸ்பார்க் பண்ணி காட்டில் ஒரு தீய பரப்பும். அந்த வகையில் கனடாவில் உயர்வடைந்த இந்த வெப்பநிலை காரணமாக ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பகுதிகளில் இருக்கிற காடுகளில் இந்த தீ பரம்பி இன்றைக்கு அதில் இருந்து வந்த கரு மண்டல புகை இன்றைக்கு வானத்தை மூடி மறைத்திருக்கிறது பார்ப்பீர்கள். வானத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்க ஏதோ கிரகணம் நடப்பது போலவும் இந்த உலகமே அழிவது போலவும் உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். இந்த காட்டு தீயால் வந்த புகை, அந்த கொண்டு வந்த புகை மேகங்களுக்குள்ள மறைஞ்சு நுண் துகள்கள், கார்பன் மோனோ ஆக்சைடு, நச்சு வாயுக்கள், வெவ்வேறு கரி புகைகள் எல்லாம் கலந்து மூடி மேகத்தை மறைச்சிருக்குது. அப்போ அறிவுறுத்தல் விட்டிருக்கிற மஞ்சள் அறிவுறுத்தல், இது செம்மஞ்சளுக்கு போகலாம் என்று நேற்று தான் இந்த சுவிஸனுடைய இந்த ஏர் குவாலிட்டி என்ற கம்பெனி அறிவித்து இந்த உலகத்திலேயே இது தரம் தாழ்ந்த ஒரு குவாலிட்டி, அதாவது ஏர் குவாலிட்டி குறைந்த ஒரு நகரமாக டொரண்டோவையும் ஒன்டாரியோவையும் பிரகடனப்படுத்தி இருந்தது. அப்ப அதன் வாயிலாக என்ன நடந்திருக்கண்டா, இப்போ என்வாய்மெண்ட் கனடாவும் அதனுடைய நிபுணர்களும் எச்சரித்ததின்படி இது அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே 14ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கிவிட்டது. இன்றைக்கும் இருக்கும், இந்த வீக் எண்ட் மட்டும் இருக்கும். வெளியில கன நேரம் நிற்க வேண்டாம், நீங்கள் விளையாட்டுகளை குறைக்க வேணும், அதாவது களியாட்ட நிகழ்வுகள் கொண்டாட்டங்களை குறைக்க வேணும். வெளியில் கன நேரம் இந்த புகை மண்டலத்துக்கு நிற்க வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறோம். ஏனென்றா அது கெட்ட நச்சு வாயுக்களையும் கலந்து கொண்டு வரும். ஏர் குவாலிட்டி குறைந்து போயிருக்கிறது. இந்த வாயுவை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா நுரையீரலுக்கு போயிருக்கும். அதாவது ஸ்மோக் பண்ணுறது எப்படியோ, நீங்கள் எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறாக்களை ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறது எவ்வளவு கெட்ட விஷயமோ, அது புகைப்பிடித்தல் எப்படி எங்களை உடல் நலத்தை கெடுக்குமோ அதுக்கு ஈடு இணையானதாக இந்த ஏர் ஃபுல்லாகவும் இந்த நச்சு வாயுக்கள் எல்லாம் கலந்து இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். வெளியில கனேரம் நிற்க வேண்டாம், வெளியில கொண்டாட்டங்களை செய்ய வேண்டாம், வெளியில விளையாட்டுகளில் அதிக அளவில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறோம். சில பேர் நீங்கள் கேட்கலாம், அப்போ வீட்டுகளில் இருந்தாலும் அந்த வழிதானே வரப்போதோ ஏர் கண்டிஷனர் இருக்கலாம் என்றா, அப்படி சொன்னாலும் அது ஏர் கண்டிஷனர் வழியை பதப்படுத்தி சரிப்படுத்தி எங்களுக்கு தரும். அப்போ உள்ளுக்க சேஃப்டியாக நிற்கிறதான் எங்களுக்கு சிறந்தது.
இதைவிட ஜார்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய இந்த பேரிடர் இந்த என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான பேராசிரியரும் வந்து இது சம்பந்தமாக கருத்துக்களை கூறியிருக்கார் பாருங்கள். Ontario. There are quite a few fires burning up there, and the smoke, unfortunately, will tend to drift around. And right now, the models have it coming down here, and we can see it outdoors. Now, it's always a little bit tricky to model exactly where it will show up at ground level, the place where we're going to be breathing it. And so I expect we'll see some smoke ebbing and flowing in and out over the rest of today. அப்ப ஜார்ஜ் யூனிவர்சிட்டியுடைய இந்த இயற்கை அனர்த்த முகாமைத்துவ பேராசிரியர் இந்த கருத்தின்படி இந்த யாருக்குள்ள நாங்கள் கணக்க நிற்கக்கூடாது, கவனமாக இருக்கணும் மக்கள் என்றும் அவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே மக்களே அவதானமாக இருங்கள். இந்த வீக் எண்ட் மட்டும் இது போகலாம். இப்ப மஞ்சள் அறிவுறுத்தல் சமிஞ்சை விடுக்கப்பட்டிருக்கு. செம்மஞ்சளாக மாறலாம். இங்க கீழே பாருங்க எப்படி இருக்கிறது ரேங்கிங் சிஸ்டம். அதாவது மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர், ஒரு மீட்டர் கன மேகத்துக்குள்ள ஒரு மீட்டர் கனத்துக்குள்ள எத்தனை மைக்ரோகிராம் இந்த வாயுக்கள் இருக்கிறது, புகை மூட்டம் இருக்கிறது என்றுதான் கணிப்பு. அந்த வகையில் 1 2 3 4 இந்த பாருங்க மஞ்சளுக்கு அடுத்த இன்னும் ஒரு கடும் மஞ்சள், புறாங்கால செம்மஞ்சள் சிவப்பண்டு போய் அப்படியே மாறும். இப்போ இந்த அறிவுறுத்தல் லெவல் 5 இருக்கு. அது இன்னும் கூடி லெவலுக்கு அங்கால போகலாம். அப்படி போய் அங்கால போகலாம் என்றது. அப்போ மஞ்சள் விட்டிருக்கிறோம், செம்மஞ்சளுக்கு போகலாம் என்றும் அறிவுறுத்தல். கவனமாக இருங்கோ, பிள்ளைகளை வெளியில் விடாதீங்கோ, போக விடாதீங்கோ, வெளியில் கனேரம் நிற்க விடாதீங்கோ. இந்த புகையை சுவாசிக்கிறது கூடாது. வீக் எண்ட் மட்டும் இருக்கலாம். வியாழக்கிழமை இன்னும் மோசமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறோம். அதோட உங்களுக்கு இன்னும் ஒரு தகவலை தர்றேன். நீங்கள் வெளியில் எழும்பி விரைக்கல என்னடா வேறு உலகத்துக்கு வந்துட்டுமோ, பிரபஞ்சம் முடிவுக்கு வருதோண்டு, இதுதான் முடிவு. இந்த விஷயத்தோட இதையும் ஒப்பிட்டு சொல்கிறேன். இப்படித்தான் பிரபஞ்சத்தின் முடிவு ஒரு நாள் அமையும். இப்படித்தான் மேகங்கள் இருண்டு போய் சூரிய ஒளி கிடைக்காமல் 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் சூரிய ஒளி கிடைக்காட்டி இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் இதண்டி மேகங்கள் மூடி புகை மூட்டமாக இருக்க சூரிய வெளிச்சம் உள்ளுக்க வெராட்டிக்கு தாவரங்கள் ஒளி தொகுப்பு போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படும். உணவு சங்கிலிகள் எல்லாம் தகர்வடையும். விலங்குகளுக்கு உணவில்லாமல் மனிதனுக்கு உணவில்லாமல் ஆள் அடித்து பிடிச்சு திண்டு இனங்கள் அழியும். பிறகு ஒரு யுகம் முடிந்து திருப்பவும் சயனோ பாக்டீரியாவிலிருந்து முந்தி எப்படி உயிர்கள் கூட்படைந்து வந்ததோ அப்படி ஒரு யுகம் தொடங்கும். ஏனென்றா டைனோசர்கள் இங்க பெரிய ஆட்டம் போட்டவை இந்த பூமி கூட்படைந்து மில்லியன் கணக்காக கூட்படைந்து வரைக்க டைனோசர் வந்து ஆட்சியாக மாறி எல்லா இனங்களையும் பிடிச்சு தின்றது, ஆட்டையை போடுறது, அடிக்கிறது, ஒரு பெரிய கொடூரமான யுகத்தில் அந்த டைனோசர் இருந்தது யுகம். அப்போ இயற்கை பிரபஞ்சம் பார்த்தது ஆகலும் விளையாட்டு கொடுக்குறார் என்றுட்டு விண்கல்ல மோத வச்சு அங்கே இருக்க தூசி பரம்பல் எல்லாம் வந்து பறந்து ஆயிரக்கணக்கான வருஷம் நூற்றுக்கணக்கான வருஷமாக புகை மண்டலமாக இருந்தபடியா லைட் உள்ளுக்க வரையில எல்லாம் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளித்தொகுப்பு தாவரம் கருகி ஒளித்தொகுப்பு இல்லாமல் போய் உணவு சங்கிலிகள் எல்லாம் இல்லாமல் போய் உணவு இல்லாமல் போய் எல்லாரும் செத்து திருப்பி பூமியில் உயிரினம் நடந்து நுண்ணுயிரிலிருந்து சைனோ பாக்டீரியாவிலிருந்து திருப்பி கூர்ப்படைந்து இப்போ இந்த பூமியில் இந்த யுகத்தில் மனிதன் ஆட்சியான இனம். அவர் இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போர்கள் அணுகுண்டுகள் எல்லாம் செய்து விளையாட்டு காட்டுறார். சேட்டலைட் எல்லாம் அனுப்புகிறார். எல்லாத்தையும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இவற்றை ஆட்டம் என்றது ஆகலும் மேலே போய் கடவுளை நெருங்குற அந்த கடவுள் ரகசியத்தை நெருங்குகிற அந்த கணத்தில் இந்த ஆட்சியான இனத்தையும் டைனோசரை அழித்தது போல எப்படி இந்த யுகத்தையும் அழிக்க வேண்டும் என்று பிரபஞ்ச சக்திக்கு தெரியும். அப்ப முற்றாக அழித்து திருப்பி கூர்ப்படைந்து அடுத்தது பூமி வந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளும். இதுதான் நடக்க போகுது. விடிய எழும்பி வானத்தை பார்த்த அத்தனை கனடிய மக்களுக்கும் ஒன்றே ஒன்று விளங்கணும். அதாவது இது போல சம்பவம் தான் இயற்கை அழிவு, பிரபஞ்ச அழிவின் முடிவில் நீங்கள் இன்றைக்கு ஒலிம்பேக்கு அப்படித்தான் யோசிச்சிருப்பீங்க. அதாவது நானும் கிரவேட்ட கருத்து கேட்டான், எல்லாரும் உலகம் முடியுது வேர்ல்டு எண்டுன்னு சொல்லிடலாம். அது மாதிரி தான் நடக்கும். பிரபஞ்ச அழிவுக்குரிய சமிஞ்சைகள் ஆங்காங்கே தென்பட தொடங்கி இருக்கின்றன. இப்போ இதுக்குள்ளேயும் அடிபாடு போட்டிகள், சண்டைகள், காணி பிடிக்கிறது, களவெடுக்கிறது, குத்துவட்டு, பொறாமை, எரிச்சல் என்று இருக்கிறீர்கள். ஷார்ட் லைஃப் வடிவாக என்ஜாய் பண்ணி மனிதத்தையும் நேசித்து இயற்கையை நேசித்து மற்ற உயிரினங்களையும் நேசித்து இந்த ஷார்ட் லைஃபுக்குள்ள சந்தோஷமாக வாழுங்கள். இயற்கையினுடைய பிரபஞ்ச முடிவினுடைய எல்லை பகுதி இந்த இராவின் யுகத்தினுடைய எல்லை கோட்டை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். குறிப்பாக தயவு செய்து நீங்கள் அறிய இந்த தகவல்கள் உடனே நாங்கள் தேடுறோம். வீடியோ கதைக்க வேணும், எடிட் பண்ண வேணும், போடுறோம்டா நீங்கள் எல்லாரும் வியூஸ் எங்கேயோ போகுது. ஆனால் ஃபாலோ பண்ணி ஆதரவு தெரியுங்கள். இல்லை ஃபாலோ பண்ணுங்கோ தயவு செய்து. எங்களுக்கு ஆதரவை தந்ததுனா இன்னும் ஊக்கமாக இருக்கும்.
யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். மணியை பிடித்து இன்னும் ஆட்டி ஆதரவு தந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்ல தகவல்களை உங்களுக்காக தேடி தந்து ஒப்படைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.